ஒழுங்கா ரிப்போர்ட் எடுத்துட்டு கிளம்புங்க. சாம்பிள்ஸ் கொண்டு வர வாங்கிட்டு போங்க. இந்தாங்க மேடம், நீங்க கொடுத்த சாம்பிள்ஸ் எடுத்துட்டு கிளம்புங்க. என்ன இப்படி ஆயிடுச்சு? டிஎன்ஏ ரிப்போர்ட் மட்டும்தான் ஒரே நம்பிக்கையா வச்சிருந்தோம். இப்போ அந்த நம்பிக்கையும் போயிடுச்சு. யார் வேணாலும் போய் சொல்லலாம், இந்த டெஸ்ட் போய் சொல்லாத அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு இந்த விஷயத்துல நம்ம தோத்துட்டோம். இதுல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு மாயா. கண்டிப்பா யாரோ இதுல சதி பண்ணிருக்காங்க. இல்ல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. நம்ம உடனே கண்டுபிடிக்கணும். அம்மா கை கொடுமா. நீ சாதிச்சிட்ட. அவங்கள ஜெயிக்கணும்னா முதல்ல நாம அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கையை உடைக்கணும். நீ அவங்களோட நம்பிக்கையை உடைச்சி சுக்குநூறாக்கிட்ட. இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் ஒண்ணுதான் எனக்கு ரொம்ப பெரிய ஹோப்பா இருந்துச்சு. இத வச்சுதான் பெரியப்பா மேல இருக்கிற அந்த பழிய போக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஆயிடுச்சு. கண்டிப்பா ஏதோ தப்பு நடந்திருக்கு மாயா. யாரோ நம்ம ஜெயிக்க கூடாதுன்னு சதி பண்ணிருக்காங்க. அத முதல்ல கண்டுபிடிப்போம். மச்சான், கோவில்ல நடந்ததையே நினைச்சிட்டு இருக்காதீங்க மச்சான். அதான் கொண்டு போன காசை உண்டியல்ல போட்டாச்சு இல்ல. ஆமாங்க, கோயிலுக்குன்னு கொண்டு போன காசை கோயிலே சேர்த்தாச்சு. அப்புறம் எதுக்குங்க வருத்தமா இருக்கீங்க? ஏய், கட்டின புருஷன் காசு கேட்டா கொடுக்க மாட்டியா? எதுக்கு கொடுக்கணும்? பிள்ளைங்களுக்கு அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்ல, உனக்கு குடிக்க காசு கேக்குதா? ஏய், என்னடி வாய் நீளுது? காசு கேட்டா குடு, இல்லன்னா யார்ட்ட கடன் வாங்கி கொடு. அதான் ஊரு முழுக்க வாங்கி குடிச்சு அழிச்சிட்டீங்க. இனி யாருகிட்ட நான் கேட்க? இந்த பாரு, என்னை ரொம்ப பேச வைக்காத. காசு கொடு, நான் போறேன். ஐயோ, உன்கிட்ட குடுக்கறதுக்கு என் உசுறு மட்டும்தான் இருக்கு, வேற ஒண்ணும் இல்லையா? என்னடி இல்ல இல்லன்னு சொல்லிட்டு 1/4 கிலோ தங்கத்தை கழுத்துல மாட்டிருக்கேடி, குறியாத. ஐயோ, உன்னை நம்பி வந்ததுக்கு இது ஒண்ணுதாயா மிச்சம் இருக்கு. அது உன் கண்ணை உறுத்துதா? ஆமாடி, கரெக்ட். குறி வேணாயா? நான் கொடுக்க மாட்டேன். நான் கொடுக்க மாட்டேன். அண்ணி, அங்க பாருங்களேன், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை. வாங்க என்னன்னு போய் பார்க்கலாம். வாங்க. வண்டி நிப்பாட்டுங்க. சிவா, அந்த தென்னந்தோப்புக்கு உரம் போடுற கணக்கெல்லாம் செட்டில் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். மேற்க கடலைக்காட்டுக்கு நான் வேலி போட சொன்னேனே, அது போட்டாச்சா? ஆனா அதுக்கான வேலை எல்லாம் நடந்துகிட்டு இருக்குண்ணே. ஆனா இது ஆளுங்களுக்கு கூலி கொடுத்தது. என்னங்க சிவா, இந்தா. பரவாயில்ல அண்ணி, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு குடிக்கிறேன். காஃபி வேணாம். அண்ணா கணக்கெல்லாம் பார்த்து முடிச்சதும் நான் வந்து குடிச்சுக்கிறேன். சரி, இந்த கணக்கெல்லாம் நீ ஒரு தடவை செக் பண்ணிடு. அண்ணா, வேற என்ன வேலை வேணாலும் சொல்லுங்க, அசால்ட்டா முடிச்சிட்டு வந்துருவேன். ஆனா இந்த கணக்கு வழக்கு மட்டும் பார்க்க வரவே மாட்டேங்குதுண்ணே. ஏ பார்வதி, என்னாச்சு? ஏன் அங்கே முறைச்சு பாத்துட்டு இருக்க? அவங்க நடந்துட்டு இருக்கிற கூத்த பாருங்க. பார்க்கும்போது எனக்கு அப்படியே வயிறெல்லாம் எரியுது. என்ன புலம்பிட்டு இருக்க நீ? இதெல்லாம் வழக்கமா நடக்கிறது தானே. இவ்வளவு நாளா என் புருஷன் நிக்கும் போது அவர் எப்படா உட்காருவாருன்னு நான் நினைப்பேன். ஆனா இனிமே இந்த ஆள் காலத்துக்கும் நிக்கணும் தான் நான் நினைக்கிறேன். அடிமையா இருக்கிறவர ராஜா வாக்கணும்னு நினைச்சேன் பாருங்க. இனிமே இவர் காலத்துக்கும் அடிமையாவே இருக்கட்டும், எனக்கும் சேர்த்து. ரிப்போர்ட் வந்துருச்சா? வந்துருச்சு பெரியம்மா.
என்னன்னு வந்திருக்கு? என்ன மாயா எதுவும் சொல்லாம அமைதியா இருக்க? அந்த ரிப்போர்ட்ல என்னன்னு வந்திருக்கு? இல்ல பெரியம்மா, ஜீவா பெரியப்பாவோட புள்ளதான்னு வந்துருச்சு பெரியம்மா. அத்தை பெரியம்மா, பெரியம்மா, இல்ல, இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இல்ல, எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு. நீங்க சொல்றது கரெக்ட் தான். பெரியப்பா விஷயத்துல ரொம்ப பெரிய தப்பு ஒண்ணு நடந்திருக்கு பெரியம்மா. நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போற விஷயம் தெரிஞ்சு அந்த புவனா எங்களுக்கு முன்னாடியே போய் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எரிச்சுட்டா. அதுக்காக தான் நான் சீனு கிட்ட சண்டை போட்டேன். நீ என்ன சொல்ற மாயா? எனக்கு ஒண்ணும் புரியல. அவ அதெல்லாம் எரிச்சதுக்கும் சீனுக்கும் என்ன சம்பந்தம்? நீ எதுக்கு சீனு கூட சண்டை போட்ட? அதுல பெரியம்மா, சீனுவாலதான் இந்த விஷயம் புவனாக்கு போயிடுச்சோ என்னமோன்னு நினைக்க தோணுது. பொய் சொல்லாத மாயா. சந்தேகம் இருந்தா மட்டும்தான் அப்படி எல்லாம் நினைக்க தோணும். அத்தை, நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? இப்படி ஒரு காரியத்தை நான் செஞ்சிருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? டேய் டேய், நீ எங்க புள்ளடா? நீ எப்படிடா இந்த காரியத்தை பண்ண முடியும்?